சீமான் என்ற தலைவர் வந்து இன்னைக்கு வேற லெவல்ல மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க ஆட்சிக்கு வராம போட்டோம், வந்து பார்த்தோம்னா தேர்தலில் ஜெயிக்காம போட்டோம், என்ன வேணா போட்டோம். ஆனா இன்னைக்கு சீமான் மீதான பார்வை வந்து ஒட்டுமொத்தமா வந்து வேற லெவல் பார்வையாயிடுச்சு. இது ஒரு நாள்ல நடந்த விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு 16 ஆண்டு கால உழைப்பு வந்து இருக்கு. அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ பலரும் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்றான் பாரு, கான்ஃபிடென்ட்டா இருங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஏய், கான்ஃபிடென்ட்னா மீனிங் தெரியுமா? சீமான் மீது இப்ப மக்கள் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் கான்ஃபிடென்ட். விஜய்க்கு நிகரா சீமானுக்கு கூட்டம் வரல, சீமானுக்கு நிகரா வந்து விஜய்க்கு கூட்டம் வருது. ஏன்? இப்படி ஒரு தலைவனை இந்த தலைமுறை பார்க்கவே கிடையாது. தனித்து போட்டி அந்த கொள்கையோடு நிற்கிற அந்த பணம் கொடுத்து வந்து வாக்கு வாங்க மாட்டேன்ற அந்த கொள்கை பிடிப்பு, இது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆகும்போது பார்த்தீங்கன்னா தன்னடிச்சே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் வந்து பரவுது. அதுவும் வட மாவட்டங்களை தாண்ட தென் மாவட்டங்கள்ல கூடுதலா இருக்கு. அரசியல் பேரிடையர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நடிகர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், என் முதல்வர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், இவங்கெல்லாம் போனா கூட்டம் வருது, எல்லாமே வருது. ஆனா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இவர் வந்துட்டாருன்னா வந்து நம்ம எம்எல்ஏ ஆகிட்டா நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டை என்னவெல்லாம் நினச்சி சாதிக்கலாம் இதுக்கலாம்னு அந்த மாதிரிலாம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னிச்சையாக ஒருத்தர் போனார்னா கூட்டம் ஆட்டோமேட்டிக்காக கூடுது. இது எல்லாமே ஒரு பிரபலமான நபர், ஒரு பிரபலமான முன்னணி நடிகர்லாம் கிடையாது. அவருடைய பேச்சை கேட்பதற்காக அவர் யாருன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். சமீபத்தில் தென் மாவட்டங்களில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. நடிகரும் இந்த வந்து பெரிய பெரிய தலைவர்களை விட அதிகமான கூட்டங்கள் அவருக்கு கூடுது. என்ன பின்புலம் இருக்கு? இது சம்பந்தமா நம்ம சேனலுக்கு பேசுறதுக்காரு திரு சேகர் ஜெய்சங்கர் சார் அவர்கள். அவரோட கேட்பு நிறைய கேள்வி இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் திரு சீமான் அவர்கள் வந்து தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காரு. நான் கூட வந்து சும்மா பார்த்தேன் சார், சீமான் பேச தென் மாவட்டங்களில் யார் கேட்க போறாங்க, அந்த அளவுக்கு அவர் செல்வாக்கு இருக்கா, அவ்வளோ செல்வாக்கு இருக்கா அந்த பக்கம்லாம். இங்கே சென்னை இந்த மாதிரி சுற்று போகிறாங்க, இந்த சிவகங்கை அந்த ஒரு சில ஏரியாக்கள் எப்படி கூட்டம் நிறைய இருக்கும் நான் பார்த்துருக்கேன், நானே பார்த்துருக்கேன். இந்த மாவட்டங்களில் ஏன் இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்ற மாதிரி எனக்கே வந்து யோசிக்க வச்சிச்சு, பிரமிப்புக்கும் வச்சிச்சு, ரொம்ப பிரமிப்புக்கு வச்சுது என்னையே. என்ன இவ்வளோ கூட்டம் வருது? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ்நாட்டில் ஒரு சிங்கிள் டீ கூட வாங்கி கொடுத்து கூட்டாத கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா நீங்கள் ஒரு எவிடன்ஸ் கூட நீங்கள் காட்ட முடியாது. சார் இவங்க வந்து சாப்பாடு போடுறாங்க, பிரியாணி போடுறாங்க, 300 ரூபா போடுறாங்கன்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கிளிப்பு கூட இது சமூகத்தில் வந்தது கிடையாது நாம் தமிழர் கட்சி சார். அதை நம்ம நேரடியாக ஓப்பனாக சொல்லலாம், இதில் எவன் என்ன நினச்சிட்டு போட்டோம். ஆனால் எப்படி சார் இந்த அளவுக்கு வந்து இந்த கூட்டம் கூடுது? கரெக்டாக இதுக்கு பதில் சொல்லட்டுமா சார்? இருக்கு ரொம்ப எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் இருக்குல்ல, திமுக, அந்த திமுக வந்து பிறந்தது தான் அண்ணா திமுக. இந்த திமுக அண்ணா திமுகவை எதிர்த்து நாங்கள் களம் மாற்றோம்னு சொல்லி வந்த கட்சிகள் தான் அனைத்து கட்சிகளும். நீங்கள் கம்யூனிஸ்டை விட்டுருங்க, தேசிய கட்சியை விட்டுருங்க. தேசிய கட்சிகள் தான் முதல்ல இங்கே கோல வச்சுருது. அதுவும் குறிப்பாக வந்து காங்கிரஸ் தான். காங்கிரஸுக்கு பிறகு தமிழ்நாட்டை நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா வந்து அண்ணா தலைமையிலான திமுக, திராவிட கழகம். ஆனால் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய கட்சிகள்னா வந்து அண்ணா திமுக, அண்ணா தொடங்கின திமுக, அதுக்கு பிறகு வந்து அண்ணா திமுக. இந்த ரெண்டு கட்சிகளையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் மாற்று அரசியல் கொடுக்குறோன்னு சொல்லி தான் வந்து எல்லா கட்சிகளும் உதயமாச்சு. அது விசிகாவாக எடுத்துங்க, பாமகவை எடுத்துங்க, தேமுதிக எடுத்துங்க, இன்னும் உதிரி கட்சிகள் அத்தனையும் நீங்கள் வந்து சேர்த்துங்க. இந்த கட்சிகள் அதுலேருந்து பிறந்த கட்சிகள் எல்லாமே மதிமுக எல்லாத்தையும் சேர்த்துங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து ஆரம்பித்த நோக்கம் என்னன்னு கேட்டால் திமுக அதிமுக இந்த இரண்டையும் வந்து எதிர்த்து களமாடுறதுக்காக தொடங்கப்பட்டு மாற்று அரசியல் தரம் சொல்லி வந்தவங்க அத்தனை பேருமே என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதே கட்சிகளோட போய் ஐக்கியமாயிட்டாங்க. இதுதான் இந்த கிட்டத்தட்ட வந்து இந்த 30 ஆண்டு காலம் சொல்ல முடியாது, 35 ஆண்டு காலம் 40 ஆண்டு கால சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய அரசியல் எதிர்காலம் அத்தனையுமே என்னன்னு கேட்டால் மீண்டும் வந்து திமுகவையும் அதிமுக சார்ந்து போயிடுச்சு. அப்போ இனிமேல் இவங்க வந்து எந்த தலைவர் வந்து பேசினாலும் உண்மையாக சத்தியமான நிலை இது. அது வந்து எந்த தலைவர், நீங்கள் வைகோவை எடுத்துட்டுங்க, இந்த திருமாவளவன் எடுத்துங்க, இல்லை அடுத்து வரக்கூடிய அத்தனை தலைவரும் டாக்டர் ராமதாஸ் எடுத்துங்க, அன்புமணி, எல்லாருமே சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேமலதா, எல்லாருமே யார் பேசணும் அந்த பேச்சில் வந்து நம்பகத்தன்மை இல்லை. இதுதான் சீமான் அவர்களுக்கு கூட்டம் கூடுறதுக்கான காரணம் வந்து இதுதான். எழுதி வச்சுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரு சம்பவம், நான் சொல்றேன், இதை கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன்.
அப்பதான் இது சரியா இருக்கும். இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு கூட்டம் வருதுன்னு சொன்னா, அந்த நாவிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மதிப்பளிக்கிறாங்க, நம்புறாங்க. நம்பகத்தன்மை இன்னைக்கு அரசியல நம்பகத்தன்மை இல்லாம போயிடுச்சு. அந்த ரிலையபிலிட்டின்றதே இல்லை. நம்பகத்தன்மைன்றது வந்து யாருக்கெல்லாம் இருந்திருக்கணும்? விசிக தலைவர் இருந்திருக்கணும், மதிமுக தலைவர் இருந்திருக்கணும், பாமகவுக்கு இருந்திருக்கணும், தேமுதிகவுக்கு இருந்திருக்கணும். இப்படி எத்தனை கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் உதிரி கட்சிகள்லாம் சேர்த்துங்க. அத்தனை கட்சிகளுமே இன்னைக்கு வந்து கேட்டா தொகையை வாங்கிக்கிட்டு தொகுதியை வாங்கிக்கிட்டு ஐக்கியமாயிட்டான். அப்ப இனிமேல் நம்ம மேடையில் வந்து பேசலாம், என்ன செய்யணும்? வந்து திமுக வாழ்கன்னு சொல்லணும். அந்த சைடில் போய் அதிமுக வாழ செய்யணும். சீட்டு கொடுக்கலையா திமுக ஒழிகன்னு சொல்லணும். அங்க சீட்டு கொடுத்தாலும் அதிமுக வாழ்கன்னு சொல்லணும். அவ்வளவுதான். இப்போ பிரேமலதா எடுத்துட்டீங்கன்னா நேற்றுக்கு அவங்க பேச மாட்டேங்க வந்து விஜயகாந்த் ஆத்மாவே வந்து பத்துமா மன்னிக்குமான்னு தெரியல. ஏன்னா இதே ஸ்டாலின் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேசினாங்க அவங்க. அப்போ நேற்றுக்கு வந்து மறுபடியும் என்ன சொல்றாங்க, பேசும்போது ஒரு அதுதான் இருந்தேன். சரி, தொகுதி வாங்கிட்டீங்க, தொகையை வாங்கிட்டீங்க, அப்படியாவது விசுவாசத்தை காட்டினீங்களா? அங்கேயும் அந்த நம்பகத்தன்மை இல்லை. அவர் முன்னாடியே சொல்றாங்க என்னன்னு, பாலியல் குற்றங்கள் அதிகமாயிடுச்சு அண்ணனுடைய ஆட்சியில. தாண்டி என்ன இருக்கு, வேற என்ன இருக்கு? நீங்களே அண்ணன்றீங்க, இது அண்ணன் கூட கூட்டணிக்கு போயிட்டு இருந்தீங்க. அதே அண்ணன் கிட்ட என்ன சொல்றீங்க, அண்ணன் நமக்கு ஆட்சியில வந்து பாலியல் குற்றங்கள்லாம் அதிகமாயிடுச்சுன்றீங்க. போதை கலாச்சாரம் வேற என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்போ புரியுதுங்களா சார்? இப்போ இதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியல் நம்பகத்தன்மை என்பது வந்து, ஏன் திருமாவளவன் அவரை எடுத்துங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா புலம்பல் கிடையாது இந்த கூட்டணி சீட்டு வாங்குறதுக்காக. வைகோவும் அப்படிதான். இப்படி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் சொல்றா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த சைடு போங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்பகத்தன்மையை இழந்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க போய் என்ன பேசுறாங்க தெரியுமா? அவங்களுடைய மகள்கள் 2 பேரும், அன்புமணி மகள்கள் 2 பேரும் போய் பேசுறத பாத்தீங்கன்னா, ஜிகே மணியை போய் அங்க போய் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அழுது, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்க குடும்பத்தை கெடுத்துட்டாரு, எங்க தாத்தா கிட்ட இருந்து எங்களை பிரிச்சுட்டாங்க, எங்க தாத்தா வந்து எங்களுக்கு அப்படி சொல்லி அங்க மக்கள் பிரச்சனையை பத்தி ஓட்டு கேட்காம அன்புமணி மகள்கள் 2 பேருமே என்ன செய்யறாங்கன்னா, அந்த வன்னியர் மக்கள் கிட்ட போயிட்டு, அந்த பகுதி மக்கள்கிட்ட போயிட்டு, ஜிகே மணி வந்து குடும்பத்தையே கெடுத்துட்டாரு, எங்க தாத்தாவை எங்க கிட்ட பிரிச்சுட்டாரு. என்னங்க இது நடக்குது? மக்களோட பிரச்சனை. அப்போ இப்ப புரியுதுங்களா? இந்த கட்சிகள் எல்லாமே கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே கூட்டமே சேர்ந்தால் கூட ஒரு என்ன சொல்ல கேட்டா வந்து அந்த நிமிடம் கலைஞ்சி போற மாதிரி இருக்கு. சீமான் கிட்ட இருக்கிற அந்த வரவேற்பு, அந்த எதிர்பார்ப்பு, இதெல்லாம் மற்ற தலைவர்கள்னா இல்லவே இல்லை சார். இதுதான் சார் உண்மை. இந்த தேர்தல் வந்து பிரதிபலிக்கிறது அதுதான். இன்னைக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஊசலாட்டம் இருக்கு? இத்தனை கட்சிகள் 26 கட்சிகள் சேர்ந்து ஏன் ஊசலாட்டம் இருக்கு திமுக கிட்ட? வருமா ஏன் இந்த போராட்டம்? காரணம், நம்பிக்கைக்குரிய பார்ட்னர்ஸ் கூட கிடையாது. ஏன்னா இந்த நபர்கள் அத்தனை பேருமே திமுகவை எதிர்த்து அரசியல் தொடங்கினவங்க. இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேருமே திமுக வந்து எதிர்த்து அரசியல் பண்ணவங்க. நேற்றைய தினம் மேடையிலே பேசுறாங்க, ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே பேசுறாங்க. இது எவ்வளவு பெரிய துரோகம். அந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா விசுவாசமா இல்லை. அண்ணன் ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலியல் குற்றங்களும் போதை கலாச்சாரம். என்னங்க இது? வைகோ சொல்றாரு, நான் அழுதுகிட்டே சிரிக்கிறேன், சிரிச்சுக்கிட்டே அழுகுறான்றாரு. ஆனா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வளர விட மாட்டாங்க. இப்படி வந்து அப்போ இந்த நபர்கள்லாம் போய் நீங்க மீட்டிங் போட்டீங்கன்னா அங்க வந்து சேரக்கூடிய கூட்டம் வந்து என்ன வரும்? இப்ப உதாரணத்துக்கு அன்புமணி போட்டாருன்னா அங்க வன்னிய மக்கள் வருவாங்க, அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க, அந்த சாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசம் உள்ளவங்க, ஒரு குறிப்பிட்ட பிரிவு, எல்லாரும் கிடையாது, அங்க வந்து நிற்பாங்க. அந்த சமுதாய மக்கள் வந்து நிற்பாங்க. அண்ணன் திருமாவை வந்து போட்டார்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரு காலத்தில் அண்ணன் திருமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதியை கடந்து ஒரு பார்வை இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், குறிப்பிட்ட மக்கள் அவங்க வந்து நிற்கிறாங்க, அவ்வளவுதான். இப்படி எல்லாரும் நிலைமையும் அதுதான். வைகோ நிலைமை அதோட மோசம். அப்போ இங்க சீமான் மீது மட்டும்தான் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பா இவன் ஒரு ஆள் தான்ப்பா வந்து கரெக்டா இருக்க நம்ப முடியுது. ஏன்னா மற்றவங்க எல்லாம் காசை வாங்கினா அப்படி போயிடுறாங்க. சீமான் மட்டும்தான் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த தனித்து போட்டி, அந்த கொள்கையோடு நிற்கிற அந்த பணம் கொடுத்து வந்து வாக்கு வாங்க மாட்டேன்ற அந்த கொள்கை பிடிப்பு, இது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆகும்போது பார்த்தீங்கன்னா தன்னடிச்சே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் வந்து பிறழுது. அதுவும் வட மாவட்டங்களை தாண்டி தென் மாவட்டங்கள்ல கூடுதலா இருக்கு. விஜய்க்கு நிகரா இன்னைக்கு எப்படி கூட்டம் வருது? இப்ப இந்த இடத்துல நான் சொல்றேன், இன்னைக்கு எழுதி வச்சுங்க, விஜய்க்கு பெரும் கூட்டம் வருது. சீமானுக்கு நிகரா கூட
நான் இப்படி சொல்றேன், விஜய்க்கு நிகரா சீமானுக்கு கூட்டம் வரல, சீமானுக்கு நிகரா வந்து விஜய்க்கு கூட்டம் வருது. ஏன்? சினிமான்ற கவர்ச்சி இருக்கிறனால. ஆனா அங்க சீமானுக்கு அந்த கவர்ச்சியும் கிடையாது, சினிமா கவர்ச்சி கிடையாது, வெறும் பேச்சு தான். நீ 30 நிமிஷம் உன்னால பேச முடியாது, 20 நிமிஷம் உன்னால பேச முடியாது, 10 நிமிஷம் உன்னால பேச முடியாது, 3 நிமிஷம் உன்னால உறுதியா நின்று பேச முடியும். யார்? விஜயால. சீமான் விடிய விடிய பேசுவாரு. சீமானை விட்டீங்கன்னா ஒரு நாள் முழுவதும் பேசுவார். விடிய விடிய பேசுவாரு. நீங்க கூட்டம் நகராது. மழை, வெள்ளம், காத்து எது வேணா அடிக்கிட்டோம். இது மைக்கு ஆஃப் ஆகட்டும், மழையில் நனைஞ்சு. ஆனா குரல் தொண்டை இருக்கு. ஒரு தொகுதியில மழை இப்படி ஒரு தலைவனை இந்த தலைமுறை பார்க்கவே கிடையாது. இதான் சத்தியமான உண்மை. மழையில நனைஞ்சிட்டே அதான் சொல்றேன், மழை இல்லைன்னா கூட சட்டம் நனைஞ்சிடும். காரணம் வேர்வை. மழை இல்லைனாலும் அந்த சட்டம் நனைஞ்சிடும். மழை பெஞ்சா சீமானுக்கு ரொம்ப நல்லது. ஏன் சொல்லுங்க? அந்த வேர்வை வர்றது வந்து வராம நிற்க ஒன்று. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உடம்பு சில்லுன்னு ஆயிடும், உடம்பு உஷ்ணம் ஆகாத. இப்படி ஒரு தலைவனை, இப்படி ஒரு உழைக்கக்கூடிய தலைவனை இன்னொரு தலைமுறை பார்க்க போறது கிடையாது. இன்னைக்கு இந்த சைடில் ஒரு 16 கட்சி, இந்த சைடில் ஒரு 26 கட்சி. என்னங்க சொல்லுங்க? இது ஒரே 40. அதுதான் சார் நான் சொல்றேன். அதான் சொல்றேன், ஒரு தலைவனை வந்து ஒரு கட்சியை எதிர்க்கிறதுக்கு 40 கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 கூட்டணி, ஒன்று 26 கூட்டணி. ஆனா ஒரே ஒரு ஒற்றை மனிதன், ஒரே கட்சி, ஒரு தலைமையிலான கட்சி. அதுதான் சொல்றேன், கான்பிடென்ட். இதுதான் சொல்றான் பாரு, கான்பிடென்டா இருங்க, கான்பிடென்டா இருங்க. ஏய், கான்பிடென்ட்னா மீனிங் தெரியுமா? சீமான் மீது இப்ப மக்கள் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் கான்பிடென்ட். கான்பிடென்ட் லீடர் யாரா? அல்டிமேட் கான்பிடென்ட் லீடர் யாரு? அது சீமான். இதுதான் தலைப்பு. அல்டிமேட் கான்பிடென்ட் லீடர் யாருன்னா சீமான். பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார். நான் தான் சொன்னேன் முதல் இது. நான் என்கிட்ட சில பேர் இப்படி ஒருத்தர் இந்த தற்கொலைகளுக்கு இப்படிதான் ஒரு எண்ணம் இருக்கும். இது வந்து அவர் சொல்ல வச்சாரா, சாட்டை துரைமுருகன் சொல்ல வச்சாரா, இவர் சொல்ல வச்சாரான்னு கேட்டாங்க. நான் ஆதரவில் பேசும்போது நான் தான் சொன்னேன் முதல்ல, அவன் வந்து சினிமாவில் வந்து சூப்பர் ஸ்டார் தான், பொலிட்டிக்கல் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து சீமான் தான் சொன்னேன். அது விடுங்க சார், நான் சொல்றது சினிமா. நான் என்ன சொன்னேன், அவங்க அப்படி பேசுறாங்க இல்லையா, ரஜினிகாந்த் தலைவர் இருக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லல. சினிமாவுக்கு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான். ஆனால் நீ வேணா வந்து நீங்க பொலிட்டிக்கலா நீ சூப்பர் ஸ்டார், சினிமாவில் நீ சூப்பர் ஸ்டார் இருக்கலாம், ஆனா பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தான் சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். இதை வந்து கிட்டத்தட்ட வந்து இது ட்ரோல் ஆகி என்கிட்ட கேட்குறாங்க, இது வந்து யார் உங்களை பேச சொல்றாங்க, இப்படி சொல்ல சொல்றாங்க, தற்கொலை கும்பல் தான் ஒரு போனு. நான் சொன்னேன், டேய் உங்களுக்கு ஏன்டா உங்களுக்கு இது இப்படி இதை ஒருத்தர் சொல்லி தான் நான் சொல்லணுமா? எனக்கு அப்போ தோணுச்சு, நான் சொல்றேன். இப்போ நான் சொல்றேன், அல்டிமேட் வந்து கான்ஃபிடென்ட் லீடர்னு சொல்றேன் நான் சீமானை. ஏன்னா வேற எல்லாம் நம்பிக்கை இழந்துட்டாங்க. அப்ப நான் சொல்றேன் அப்படின்னா, அப்போ பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் யாரு? சாட்டை துரைமுருகன். சாட்டை துரைமுருகன் நானும் பேசவே கிடையாது, அதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்கல, அதுக்கான வாய்ப்பும் இல்லை, நான் பேசவே இல்லை. இல்லை சொல்லணும்னா அவரே சொல்லுவார், இது சாட்டை துரைமுருகன் சொல்லுவார் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு. இன்னும் அவர் சொல்லுவார். அதான் நான் சொன்னேன், நான் தான் முதல்ல சொன்னேன் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார். எனக்கு பெருமை இதில், சீமானை சொல்றதுல எனக்கு பெருமை. அப்போ நான் சொல்றேன், அல்டிமேட் ஸ்டார்னு சொல்றீங்க இல்லையா அஜித்தை, நான் சொல்றேன் அல்டிமேட் கான்ஃபிடென்ட் லீடர்னு நான் சொல்றேன் சீமானை. அதனால இதெல்லாம் வந்து ஒன்றே ஒன்று நல்லா சொல்றோம் சார், ஒரு கொஞ்சம் அதாவது ஒரு நடுநிலை பார்வையில் வந்துட்டு, அதாவது என்ன, இந்த சைடில் நிற்காதீங்க, அந்த சைடில் எந்த சைடு நிற்காம ஒரு மிடில்லாக கூட வந்து நின்று நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு அந்த நான் சொன்ன அந்த கட்சிகளை பாருங்க, திமுக அதிமுகவை போட்டியிடக்கூடிய கட்சிகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோக்கம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, 1 சீட் 2 சீட் 5 சீட் 10 சீட். உச்சபட்சமாக சண்டை என்ன இப்போ 10 சீட்டு டிஎம்டிகே கொடுத்த 10 சீட்டு. ஆனால் விஜயகாந்த் என்ன சொன்னார், யாரோட கூட்டணி சொல்லும்போது மக்களோட கூட்டணின்னு சொன்னார். கடைசியில் அந்த கட்சி இன்னைக்கு என்னாச்சு, ஒரு 10 எம்எல்ஏக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டாங்க. அந்த 10 எம்எல்ஏ ஜெயிக்க போகிறதில்ல, அது வேற விஷயம். இது எனக்கு தெரிஞ்சுக்க அந்த அம்மா பேசுறதை பார்த்தா விசிகாவும் ஓட்டு போட மாட்டாங்க, திமுகவிலையும் ஓட்டு போட மாட்டாங்க, விருதாச்சலத்தில் அந்த மாதிரி ஜெயிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நடக்கிற நிலைமையை பார்த்தா அப்படிதான் இருக்கு. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எந்த சைடில் இல்லை, நமக்கு அது கவலை கிடையாது சார், அவங்க ஜெயிக்கணும். இங்கே இப்போ சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில், வட மாவட்டங்களை கடந்து சொல்றேன் நான், வட மாவட்டம் கூட்டமே இருக்கு, வட மாவட்டம் கூட, ஆனால் தென் மாவட்டங்களில் இன்னும் அலை பெரிய அளவில் வந்து வீசுது. இப்போ நான் சொல்றேன்னு கேட்டால் விஜய் அலையே கிடையாது.
நீங்கள் கூட்டி வர கூட்டத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து தூத்துக்குடியில் பாருங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் காட்டுறீங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து திரட்டி கொண்டு வந்தது. திரட்டி அங்கங்கே திரட்டி வந்து ஒரு 25 பஸ்ஸில் கொண்டு வந்து இறக்கி விட்டாக்கா கூட்டம் இருக்க தான் செய்யும், அப்படிதான் தெரியும். அதை வந்து ட்ரோன் கேமரா எடுத்து இப்போ இப்போ சீமான் நாம் தமிழர் கட்சியில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அந்த வேலையெல்லாம் காட்டணும்னா பல கோடிகளை இறக்குனாங்கன்னு வச்சுங்களேன், இருந்தால் தானே இறக்க முடியும். அங்கே இறக்கணும்னா ட்ரோன் கேமரா வச்சு வந்து இப்போ சீமானுக்கு கூடக்கூடிய கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக காட்டி பின்னாடி ஒரு பிஜிஎம் மியூசிக் போட்டு இது அவர் மாநாடோட பெருசாக காட்டல. அதை தான் நான் சொல்றேன், மாநாட்டே இருட்டடி பண்ணானுங்க சார் இவனுங்க. மாநாட்டுக்கு அந்த கூட்டம் எவ்வளோ இருக்குது. அதனால வந்து இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், கான்ஃபிடென்ட், சீமான் மீது கான்ஃபிடென்ட் இருக்கு, மக்கள் விரும்புகிறாங்க, சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், விஜய்க்கு நிற்கிறா சீமானு கூட்டம் வந்துச்சு, விஜய்க்கு நிற்கிறா சீமானு கூட்டம் வருது, சீமானுக்கு நிற்கிறா விஜய் கூட்டம் வருது. ஆனால் அது என்ன ஆகும் காலப்போக்கில், அதை நான் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் கடைசியாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு மதிமுக என்ன நிலைமை அதுதான் வந்து விஜய்க்கு. ஏன்னா அப்படி கூட்டம் வந்துச்சு. வைகோ உங்களுக்குலாம் தெரியாது, அந்த 90ஸ்ல நீங்க இருக்கிறது தெரியும், அவ்வளோ போற இடத்துல பிரம்மாண்டமா இருக்கும். கலைஞர் மறந்து போயிட்டாரு. கலைஞர் என்னன்னா அது இவ்வளவு கூட்டம் வருது அப்படி சொல்லிட்டு 95 அது ஒரு காலம், அது ஒரு அதே இருக்கு. அதே தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக தரப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் வருது பேசுறாங்க இல்லையா, அதுதான். அதே மாதிரி தான் விஜயகாந்த் அவர்களும் இதுதான். கடைசியில் என்ன ஆச்சு, இப்போ அவருக்கு 3 சீட்டோ 4 சீட்டோ கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதே நிலைமை தான் விஜய்க்கு வரும். ஆனால் சீமானுக்கு ஒருபோதும் அந்த நிலைமை கிடையவே கிடையாது. ஆட்சிக்கு வராமல் போட்டோம். சீமான் என்ற தலைவர் வந்து இன்னைக்கு வேற லெவல்ல மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேற லெவல்ல ஒரு என்ன சொல்றேன், நீங்க ஆட்சிக்கு வராமல் போட்டோம், வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் ஜெயிக்காம போட்டோம், என்ன வேணா போட்டோம். ஆனால் இன்னைக்கு சீமான் மீதான பார்வை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து வேற லெவல் பார்வையாயிருக்கு. ஒரு பெருந்தன்மை மிகுந்த ஒரு தலைவராக வந்து ஒரு பெரிய தலைவராக வந்து பார்க்குறாங்க. அது அனுதாப பார்வை கிடையாது, ஆச்சரியமான பார்வை. நிறைய பேர் அனுதாப பார்வையை வந்து சிம்பத்தியில் பார்க்குறாங்க, கிடையாது. ஒரு அதிர்ச்சியில் பார்க்குறாங்க, ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னன்னு கேட்டால், ஆட்சிக்கு வரல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கல, ஆனால் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மாண்டமாக நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் பல பைத்தியம் சொல்லியிருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த முறை வந்து அந்த 8% வாங்க முடியாதுங்க, அதை கடந்து வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காரைக்குடியில் அவர் வந்து வெற்றி உறுதியானதுனால தான் ஒரு சுயேட்சை வேட்பாளரும் போனை போட்டு மிரட்டுறதும் பேரம் பேசுறதும் நடக்குது. ஏன்னா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி முகத்தில் இருக்கிறாரு. இதுதான் உண்மை. சரி சார், இப்போ என்னென்னா பெரும்பாலும் வந்து அந்த திருநெல்வேலி அந்த தூத்துக்குடி அந்த சைடில் வந்து சீமானும் இந்த பெரும் கூட்டம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் கூட நான் பார்த்துருக்கேன், இந்த விழுப்புரம் சர்க்கிள், இந்த சர்க்கிள் மட்டும் இது பார்த்தீங்கன்னா இந்த அதாவது வந்து இந்த கிழக்கு பார்டர்னு சொல்லுவாங்க, இந்த தென்காசி, குற்றாலம், ஆலங்குளம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப் டு அந்த கிழக்கு அதாவது தமிழ்நாட்டுடைய அந்த கேரளா பார்டர்கள், அது எல்லாமே அங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட்டம். ஸோ அதுவே ஒரு யோசிக்க இல்லை. எதனால தெரியுங்களா, இது ஒரு நாளில் நடந்த விஷயம் கிடையாது சார், நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாளில் நடந்த விஷயம் இல்லை, கிட்டத்தட்ட 16 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது கேட்டால் அவேர்னஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த தமிழ் தேசியத்தை பற்றி விளக்குறது. இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல் ஒரு தனி ஒரு மிஷனரியாக வேலை செஞ்ச மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கமாக வந்து மெல்ல மெல்ல வளர்ந்து இன்னைக்கு எல்லாம் கூடி வந்திருக்கு. புரியுங்க சொல்கிறதே. இந்த சுச்சுவேஷனில் இதே விஜய், அவன் தான் நான் மீண்டும் சொல்லிருக்கேன், இந்த விஜய் மட்டும் வரலன்னு சொன்னால், இந்த அரசியலே இல்லைன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாங்கியிருந்த அந்த 23,000 வாக்குகள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வாக்குகளாக வந்து மாறி இருக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மும்முனை போட்டியே இருந்தாலும் சரி, 4 முனை போட்டி இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது 4 முனைனா விஜய் சேர்த்து 4 முனை சொல்ல, இந்த சசிகலா இவங்கெல்லாம் வந்து தென் மாவட்டங்களில் வாக்குகளை பிரிக்கிறாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் உட்பட பல பேர் வந்து வெற்றி எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு இருக்குமான்றது என்னால் சொல்ல முடியல. ஆனால் சீமான் வந்து வெற்றி உறுதின்றது கிட்டத்தட்ட வந்து வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு. இது ஒரு நாளில் நடந்த விஷயம் கிடையாது. இது பின்னாடி ஒரு 16 ஆண்டு கால உழைப்பு வந்து இருக்குது. அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பலரும் உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ விஜயோட அரசியல் அது நான் எப்படி வந்து கடந்த காலத்தில் வந்து கமலஹாசனுடைய அந்த அரசியல் வருகை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நாம் தமிழர் வளர்ச்சியை தடுத்துதோ, அந்த தடுக்கிற வேலையை தான் இவன் செய்கிறான். யார்? விஜய். அந்த இளைஞர் கூட்டத்தை வச்சு அந்த இளைஞர் கூட்டம் எப்படி மாறி இருக்கணும், நாம் தமிழர் மாறி இருக்கணும். அந்த யங்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா அதை எந்த கட்சியிலாம் இருக்கட்டும் சார், அந்த யங்ஸ்டர் புரியுதா சொல்லுது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பிசிகால இருக்கட்டும் அல்லது மதிமுக இருக்கட்டும்,
ஆனால் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த சினிமான்ற போதையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக தெரியும். நார்மல் பீப்புள் தெரிய வச்சிடலாம். சினிமா போதையில் இருக்கிறவங்க எப்படி தெரிய வைக்க முடியும்? அப்போ அது நடக்க மாட்டேங்குது. ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை கூட்டமாக போயிட்டான். அவன் எங்கே நீங்கள் இன்னொரு கட்சிக்கு அது விஜய் டிவிக்கே தவிர வேற எந்த கட்சிக்கு போயிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவனை அதோட கேட்டால் அவனை வந்து என்ன மறைமாற்றம் இல்லை, அவனுக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆகும்போது அவன் வந்து உணர்ந்து என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழ் அப்படி வந்தவங்க தான் பல பேர். ஆனால் இங்கே சினிமா போதையில் இருக்கிறவங்க வந்து தெரிய வைக்க முடியாது. அதுதான் இப்போ இங்கே மைனஸ் ஆகுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்களை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா தரப்புலையும் வந்து வயதில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் பக்கம் திரும்புறாங்கன்றது தான் உண்மை. இது தேர்தல் ரிசல்ட்டில் நமக்கு தெரிய போகுது. வந்து இன்னொரு தேர்தலுக்கு வந்து நெருங்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சாரங்கள் பண்ண போகிறாங்கன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார்.